வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்தின் மூலம் ஜாதகர்கள் பெறும் பலன்கள் பற்றி பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தின் 12வது வீடு மோட்சத்தையும் அமைதியும் தருகிறது மற்றும் அது விரயஸ்தானம் என்றும் அறியப்படுகிறது. இந்த வீடு ஆன்மீக விடுதலையை முக்கியமாக காட்டுகிறது. 12ஆம் வீட்டில் ராகு இருப்பது அந்த ஜாதகரின் ஒளி மற்றும் புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது அல்லது மேம்படுத்துகிறது, ஆன்மீகத்தை நோக்கி நடைபெற பழகுகிறது என்றும் கூறலாம். சோதிடத்தில் ராகு பாவ கிரகங்களில் ஒன்றாக அறியப்படுகிறார். இந்த கிரகத்தால் பந்தயம், திருட்டு போன்ற தீய பழக்கங்களின் மக்கள் மூழ்கி விடுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. ஜாதகரின் 12ஆம் வீட்டில் ராகு இருப்பது மக்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்துகிறது மற்றும் பிறருடைய பார்வையில் இவர் கெட்ட நபராக அறியப்படுகிறார். இவருடைய ஆசை எப்பொழுதும் அடங்குவதில்லை என்றும் கூறப்படுகிறது. ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் வலுவான உறவை உருவாக்குகிறார்கள். இருப்பினும் இது ஜாதகரை சட்டவிரோத செயல்களுக்கு சில நேரங்களில் தள்ளுகிறது மற்றும் கணவன் மனைவி இடையே சில தவறான புரிதல்களும் ஏற்படுவதற்கு வழிவகுக்கிறது. இதனால் அவர்கள் உறவில் நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருகிறது. இந்த ராகு 12ஆம் இடத்தில் இருக்கும் சமயத்தில் ராகு பகவான் இந்த 12ஆம் வீட்டில் இருக்கும்போது ராசி மக்களின் செலவுகள் அதிகரிக்கும். அது அவர்கள் நிதி நிலைமையில் நிலையற்ற தன்மையை கொண்டு வருகிறது மற்றும் திடீர் செலவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதன் காரணமாக மனம் கெடுகிறது. சுகாதார சீர்கேடு காரணமாக இந்த ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்திற்காக செலவழிக்க வேண்டிய ஆபத்தும் இருக்கிறது. ஆயினும் கூட நல்ல வருமானம் இருப்பதால் அவர்கள் தங்கள் செலவுகளை சரியாக சில நேரங்களில் கையாண்டு மீண்டு வருகிறார்கள். 12ஆம் வீட்டில் ராகு சாதகமாக இருக்கும்போது ராசி மக்கள் தானம் செய்வதில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவதோடு ஆன்மீகத்திலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். அவர்கள் ஏழைகளுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் நல்லவிதமாக உதவுகிறார்கள், மற்றவர்களிடம் கருணை காட்டுகிறார்கள். 12ஆம் வீட்டில் ராகுவின் எதிர்மறை தாக்கம் என்று பார்க்கும்பொழுது ராகு 12ஆம் வீட்டில் எதிர்மறையான நிலையில் இருக்கும்போது எதிர்பாராத மற்றும் திடீர் செலவுகள் அந்த ராசி மக்களுக்கு அதிகரிக்கும். இதனால் இந்த ராசி மக்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிதி சிக்கல்களை கண்டு அச்சப்பட்டு பயமுறுவார்கள். இவர்கள் தங்கள் நற்பெயரையும் அது சார்ந்த கௌரவத்தையும் சமூகத்தில் கெடுக்கும் சூழ்நிலையில் சில கெட்ட பழக்கங்களில் மூழ்கிவிடுகிறார்கள். இவர்களின் உடல்நிலையும் சிறப்பாக இருக்காது. இவை யாவும் ராகுவின் எதிர்மறை செயல்களாக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் ராகுவின் குறிப்பிடத்தக்க நிலைகள் என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் ராகு இருப்பது உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ராசி மக்கள் முழுமையானதாக உணர்கிறார்கள் மற்றும் அவர்களுக்கு நிதி தன்மைகள் கிடைக்கும். மறைக்கப்பட்ட ஆதாரங்களால் அவர்களின் வருமானம் அதிகரிக்கிறது. வெளிநாட்டு மூலங்களிலிருந்து திடீர் நிதி ஆதாயங்களை இவர்களுக்கு செழிப்பை தருகிறது. தற்சமயம் ராகு மீனத்தில் இருக்கிறார். மேஷராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கிறது. என்னதான் உழைத்தாலும் மேஷராசி மக்களால் முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு செலவுகள் அவரை சூழ்ந்து அவர்களை கஷ்டப்படுத்தும். மனதிற்கு தேவையற்ற ஒரு அழுத்தத்தையும் பிரச்சனையை கொண்டு வந்து சிரமப்படக்கூடிய சூழலில் 12ஆம் வீட்டில் இருக்கும் ராகு மேஷராசி மக்களை துன்பப்படுத்துகிறார். ஜாதகர்கள் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை செய்ய விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் தொழில்துறையில் அதீத வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். விருச்சிகத்தில் ராசியில் ராகு பலவீனமாக கருதப்படுகிறார். இந்த கிரக நிலையில் மற்றவருக்கு தீங்கு தரும் துறையில் தொழில் செய்ய விரும்புவார்கள். இவர்கள் ஆளுமையும் மர்மமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஜாதகத்தின் 12ஆம் வீட்டில் ராகு இருக்கும் பிரபலங்கள் என்று பார்க்கும்பொழுது முகேஷ் அம்பானி நாட்டின் மிகப்பெரிய மற்றும் வெற்றிகரமான தொழில் முனைவர்கள் முகேஷ் அம்பானி முதலிடத்தில் உள்ளார். இவர் ஜன்மராசியில் 12ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் தொழிலில் வெற்றியின் உச்சத்தை அடைகிறார். அதில் அவர்களுக்கு எந்தவிதமான தடுப்பேதும் இல்லாமல் ஆசையின் காரணத்தால் மேற்கொண்டு உழைப்பு என்று உழைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையும் செல்வத்தையும் உயர்த்தி கொண்டே போகிறார். அதேபோல் சுவாமி விவேகானந்தர் அவர் ஒரு இந்து ஆன்மீக தலைவர். அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் வேதாந்த தத்துவத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். ராகு தனது ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் இருந்ததால்
ஆன்மீகம் மற்றும் மதத்தின் மீதான அவரது நாட்டம் அதிகரிக்கிறது. ஆகவே ஒருவரும் அவருடைய வாழும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய தன்மையால் அவர்கள் தங்கள் சார்ந்த அந்த ஆசைகளை வளர்த்து அதில் முன்னேறி செல்கிறார்கள். ராகு 12ஆம் வீட்டில் இருக்கும்போது ஏற்படும் யோகங்கள் என்பது இது ஒரு குரு சண்டால யோகம் என்று கூறப்படுகிறது. ராகு மற்றும் விழாவின் இணைவதால் குரு சண்டால யோகம் உருவாகிறது மற்றும் அது ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் பல தடங்கல்களையும் கொண்டு வருகிறது. அவர்கள் தங்கள் வேலையை நிறைவேற்றுவதில் அல்லது அதில் திருப்தி அடைவதில் சில சவால்களை எதிர்கொள்கின்றனர். இதனால் இவர்கள் தங்கள் அதிகாரத்தை அல்லது பதவியை தவறாக பயன்படுத்தி லாபம் சம்பாதித்து வாழ்வில் முன்னேற விரும்புவார்கள். அதே நேரத்தில் கிரகண யோகம் ராகு சூரியன் அல்லது சந்திரனுடன் இணைவது கிரகண யோகத்தை உருவாக்குகிறது. ராகு சூரியனுடன் இணைவதால் இந்த ராசி மக்கள் அரசு தொடர்பான பணிகளில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அரசு திட்டங்களில் நஷ்டத்தை இவர்கள் சந்திக்க நேரிடலாம் மற்றும் இவர்கள் மீதான தேவையற்ற வழக்கில் சிக்கிக்கொண்டு சிரமப்படுவார்கள். மறுபுறம் ராகு சந்திரனுடன் இணைந்தால் இந்த ராசி மக்கள் தங்களின் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சிலர் மனநோயாளியாக மாறக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் பல காரணங்களுக்காக அவர்கள் தங்கள் வலியை தாங்க வேண்டியிருக்கும் சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் காலசர்ப யோகம் ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6லும் இருக்கும்போது அனைத்து கிரகங்களும் பந்தயத்தில் விழுகின்றன. ராகு கேது பிறகு இந்த காலசர்ப யோகம் உருவாகிறது. இந்த யோகத்தின் பாதகமான தாக்கங்களால் ராசி மக்கள் எதிரிகளுடன் வாக்குவாதங்களை சந்திக்க நேரிடும். அவர்கள் மீது யாராவது வழக்கு பதிவு செய்ய கூட வாய்ப்புகள் உள்ளன. சிலர் தங்களுடைய காலத்தையும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் தேவையற்ற நோய்களால் துன்பப்பட்டு மாய்ந்து போவார்கள். ராகு 12ஆவது வீட்டில் இருக்கும்போது சோதிட பரிகாரங்கள் தங்கள் ஜாதகத்தின் 12ஆவது வீட்டில் ராகு இருக்கும்போது ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க கீழே குறிப்பிட்டுள்ள பரிகாரங்களை செய்வது நலமாகும். சமையலருக்கு வெளியே உணவு எப்பொழுதும் சாப்பிட வேண்டாம். உங்கள் உணவை செய்து சமையலறையை வைத்துக் கொள்ளுங்கள், அங்கேயே சாப்பிடுங்கள். நல்ல தூக்கத்திற்கு உங்கள் தலையணியின் கீழ் சர்க்கரை மற்றும் பெருஞ்சீரகத்தை வைக்கவும். இதனால் 12ஆம் வீட்டில் ராகுவின் தோஷம் குறையும். ஒரு சிவப்பு துணியில் சில பெருஞ்சீரகம் விதைகளை வைத்து உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள், யாவும் நலமாகும். உங்கள் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். மேலும் எதிலும் அதிகமான ஆசைப்படாதீர்கள். உங்கள் வருமானத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை உங்கள் அத்தை அல்லது சகோதரருக்கு கொடுங்கள். பெண்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். இது ராகுவை அமைதிப்படுத்த உதவும். கழுத்தில் வெள்ளியில் சங்கிலி அணிவது நலமாகும். இது தவிர வெள்ளி குறவையில் தினமும் தண்ணீர் குடிக்க ஆரம்பியுங்கள். அது உங்களுடைய தோஷங்களை நீக்கும். ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு வெளியூர் பயணங்கள் செலவுகள் ஏற்படும். இடம் மாறி வீடு மாறி செல்லக்கூடிய சூழலுக்கு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய சூழலும் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய சூழலும் இருக்கிறது. ராகு பகவான் 1, 5, 7 மற்றும் 10ஆம் வீடுகளில் இருக்கும்போது புகழும் நல்லதொரு பண ஆதாயமும் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் ராகு பெரும்பாலும் அந்த ஜாதகரை தனிமைப்படுத்தும், செலவுகள் அதிகமாகும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு வந்து அவர்களை சோதனை செய்து நலமுடன் ஆட்கொள்வார் என்று நம்பலாம். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானியாபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.